நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, சொகுசான ஒரு இடம் நம்ம வீட்ல இருக்கும். அது பொதுவாவே வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ள டிவிக்கு முன்னாடி இருக்கிற சோஃபா அல்லது சேர் தான். இந்த சேர்ல ரொம்ப வருஷமா அப்படியே உட்காண்ட்ருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, குடும்ப பெண்கள் தான். இந்த குடும்ப பெண்கள்ல அதாவது போன ஜென்ரேஷனோட குடும்ப பெண்கள். அதாவது இந்த டைம்ல வந்து ஒரு 45 வயசு கடந்தவங்க இருப்பாங்க. 50 வயசு கடந்தவங்களும் இருப்பாங்க. சில யங்ஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க. ஸோ, இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு வேளை அவங்களுக்கு அது கேள்விப்படாத வார்த்தையா இருக்கலாம். ஸோ, கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சொகுசு, சோம்பேறி பகுதி. நெறைய பேருக்கு என்னன்னா, பக்கத்து வீட்ல இருக்கிற அந்த கௌசல்யா வந்து வெளிய போய் சேலை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறா. அ இந்த பக்கம் இருக்கிற காயத்ரி டெய்லரிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா. எனக்கு எங்க வீட்டுக்காரர் வந்து சுதந்திரமே குடுக்கறதில்ல. என்னால வெளியவே போ முடியறதில்ல. பாத்திரம் கழுவுறதுக்கே சரியா போகுதுன்னு சொல்லி போட்டு, சுயபுராணம் பாடிட்டு அந்த சொகுசு, சோம்பேறி இடத்திலேயே உட்காந்துட்டுருக்குறோம். ஸோ, இந்த சொகுசு, சோம்பேறி இடத்துலருந்து இந்த மாரி குடும்ப பெண்கள் வெளிய வர்றதுக்கு, ஃபஸ்ட்டு வெளிய வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். 2வது ஹவுஸ் கோட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது நைட்டி. இந்த நைட்டிய பொழுதா வரைக்கும் போட்டுட்டு இருக்கிற பழக்கத்த முதல்ல தூக்கி எறியணும். காலையில எந்திரிச்சோன கட கட கடன்னு நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நினைச்சீங்கன்னா மத்தியானம் லஞ்சும் கூட முடிச்சு வச்சுக்கலாம். ஸோ, வீட்ல இருக்கிற ஆளுகளே வெளிய போனதுக்கப்புறம், ஃபஸ்ட்டு இந்த ஹவுஸ் கோட் அப்படிங்கிற அந்த அந்த ட்ரெஸ்ஸிங்லேருந்து மாறி, உங்களுக்கான சாரியோ, சுடிதாரோ நீங்க என்ன போடுவீங்களோ அதுக்கு மாறணும். ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். ஃபஸ்ட்டு நெனைக்கணும். 2வது இந்த ஹவுஸ் கோட்குள்ளேருந்து நான் மாறுவேன்னு நெனைக்கணும். ஒன்ஸ் வந்து நீங்க அந்த ஹவுஸ் கோட் ட்ரெஸ்லேருந்து உங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சு மாறி, ஓரளவுக்கு உங்கள வந்து ஒரு தலைகளையெல்லாம் சீவி ரெடி ஆயிட்டீங்கன்னா, வெளிய போலாம் அப்படிங்கிற எண்ணம் அப்ப தான் வரும். ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ, இந்த 2 விஷயத்த நீங்க பண்ணாத வரைக்கும், உங்களுடைய அந்த சொகுசு சோம்பேறி இடத்துலருந்து நீங்க வெளிய வரவும் முடியாது. நீங்க ஏக்கப்பட்டுட்டு இருக்கிற விஷயங்கள் நடக்கவும் நடக்காது. ஸோ, இந்த 2 விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நான் எதையாவது ஒண்ணு சாதிக்கணும், எதையாவது ஒண்ணு பண்ணணும். எந்த வயசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, நான் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நல்லா தீவிரமா நினைக்க ஆரம்பிங்க. வெள்ளிக்கிழமையானா கோயிலுக்கு போறத மறக்கிறீங்களா? இல்ல. நல்ல நாள், கெட்ட நாள்ல வந்து கோயிலுக்கெல்லாம் போறீங்கல்ல. அதே மாரி 2வது இந்த சொகுசு சோம்பேறி இடத்துலருந்து எந்திரிச்சு உங்க ஹவுஸ் கோட் அதாவது உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல வந்து மாத்தி, உங்களுக்கான ட்ரெஸ் என்ன? சாரியா? சுடிதாரா? இல்ல என்னவோ மாத்திட்டு, ஜஸ்ட் வெளிய போலான்னு திங்கிங் வந்தா மட்டும் தான், நீங்க எதையாவது சாதிக்கலாங்கிறது முடியுமே ஒழிய, இல்லைன்னா சொகுசு சோம்பேறி அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு கனவாவே போயிரும். இது ஒவ்வொரு வீட்டு மனைவிமார்களுக்கும் உடைய காணொளி. டிசைட் பண்ணி சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட் ஐடியாவா தெரியுது. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல என்கிட்ட சொல்லலாம். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை. பாய்.